ஆந்திராவில் கனமழை பெய்து வருகிறது. பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. குறிப்பாக ஆந்திரா மாநிலத்தில் இருக்கும் விஜயவாடாவில் வெள்ளத்தால் பெரும் சேதங்களை சந்தித்திருக்கிறது. கழுத்தளவு தண்ணீர் அங்கு இருக்கிறது. அங்கு ஏராளமான மக்கள் வெளியேற முடியாமல் தத்தளித்தும் வருகின்றனர். அந்த செய்திகளையும் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் மீட்பு படை அங்கு விரைந்திருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் குமரவேல்? ஆனந்தி, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள சூழலில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கனமழை பெய்து வருகிறது. தற்போதைய வரைக்கும் கனமழை காரணமாக 8 பேர் உயிரிழந்த நிலையில் ரயில் போக்குவரத்து உள்ளிட்ட போக்குவரத்துகள் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக ஏற்பட்டுள்ள சேதங்களில் பொதுமக்களும் பொருட்களும் மிகுந்த பாதிப்பை சந்தித்து வரக்கூடிய சூழலில் அங்கு மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செயல்பட்டு வரக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு படை 4 இருந்து தற்போதைக்கு 2 தேசிய பேரிடர் மீட்பு படையினர் துணை கமாண்டன்ட் சங்கர் பாண்டியன் தலைமையில் தற்போது அரக்கோணம் NDRF தேசிய பேரிடர் மீட்பு படையில் இருந்து விஜயவாடாவிற்கு விரைந்திருக்கிறார்கள். இந்த குழுவில் ஒரு குழுவிற்கு 30 பேர் என மொத்தமாக 60 பேர் கொண்டிருப்பார்கள். இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் நவீன படகுகள், அதாவது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்பதற்காகவும் சேதத்தால் ஏற்படக்கூடிய அந்த போக்குவரத்தை சீர் செய்வதற்கும் தேவையான நவீன உபகரணங்கள், படகுகள், இயந்திரங்கள் போன்றவற்றை சேர்ந்த அடங்கிய குழுக்களோடு இந்த குழுவானது பயணித்திருக்கிறது. அதே போல கூடுதலாக குழுக்கள் தேவைப்படும் பட்சத்தில் உடனடியாக அனுப்புவதற்காக மற்றொரு குழுவும் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை தயார் நிலையில் உள்ளது. இங்கிருந்து செல்லக்கூடிய குழுவானது ஏற்கனவே விஜயவாடாவில் இருக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு படை 10 பெட்டாலியன் 10 அந்த குழுவோடு இணைந்துதான் இந்த மீட்பு பணியை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதாவது விஜயவாடா தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் மிக கனமழை பெய்து வரும் சூழலில் அங்கு இது போன்ற வரலாறு காணாத மழையை தற்போதுதான் பார்ப்பதாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக விஜயவாடாவில் இருக்கக்கூடிய புடமேறு வாகு ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் மிகுந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வெள்ளம் நகருக்குள் புகுந்ததன் காரணமாக அங்கு பொதுமக்கள் வெளியேற முடியாமல் சிக்கி தவித்து வருகிறார்கள். இந்த சூழலில் தான் மத்திய அரசு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பை நல்குவோம், அதே போல அங்கு இருக்கக்கூடிய சேதங்களையும் மக்களையும் மீட்பதற்கான முழு ஒத்துழைப்பை அளிப்போம் என்றும் மத்திய அரசானது தெரிவித்திருக்கிறது. ஆனந்தி, இந்த நிலையில் தான் தற்போதைக்கு அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையில் இருந்து 2 குழுக்களானது 60 பேர் கொண்ட 2 குழுக்கள் விஜயவாடாவுக்கு விரைந்திருக்கிறார்கள். அங்கு தொடர்ந்து 10 பெட்டாலியனோடு இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனந்தி, ஆந்திர மாநிலத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அங்கு மீட்பு படையினர் விரைந்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல்.